சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த கர்நாடக நீதிமன்றத்துல கமல் தரப்பு வைத்திருக்கிற வாதங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க, நாங்கள் படத்தையே ஒரு வாரம் கழிச்சு வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கும் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கமல் தரப்புல இருந்து இந்த வாதம் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை சார், இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல வந்து இவங்க எடுத்திருக்கிற முடிவு நான் வந்து சரியான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஒரு கமல் அவர்கள் வந்து இசை வெளியீட்டு விடும் போது ஒரு 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 போகிற போக்கில் ஒரு கேஷுவலா சொன்ன ஒரு வார்த்தை வந்து வேற ஒரு அர்த்தத்துக்கு மாற்றப்பட்டு அது அரசியலாக்கப்பட்டதா கூட இருக்கலாம். அப்படி ஒரு விஷயமா தான் இது வந்திருக்கு. ஏன்னா இதே வேற ஒரு சிறிய நடிகர் பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த விவகாரம் இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்திருக்காது. கமலஹாசன் பேசியிருக்காரு. அந்த விவகாரத்துல அவர் பேசியதை கேட்டுக்கிட்டு எதிரில் வந்து சிவராஜ்குமார் அமர்ந்திருந்தாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் வந்து இங்க வந்து பெருசாக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இன்கேஸ் அதுல சிவராஜ்குமாரே அங்க இல்லாம இருந்திருந்தாருன்னா கூட இது தமிழ்நாட்டுல சென்னையில நடந்த ஒரு விவகாரமா அப்படியே இது வந்து கண்ணும் காணாம விடப்பட்டிருக்கலாம். இதுல சிவராஜ்குமார் இருந்த ஒரு விஷயத்தாலதான் இந்த விவகாரம் வந்து அவர் இதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காராங்கிறதுனாலதான் அவர் மேலேயும் இப்போ வந்து ஒரு அவரை நோக்கியும் சிலர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழல் அவருக்கும் தன்னால அமைஞ்சிருச்சுன்னு தான் கமல் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில. சோ இது 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 முழுக்க முழுக்க ஒரு அரசியலாக்கப்பட்ட விவகாரம். இது இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடமா இல்லையா அப்படிங்கிற விவகாரத்தையே விட்டுட்டு இவங்க வந்து இந்த படம் வரலாமா வேணாமான்னு இதை வியாபார ரீதியா ஒரு சினிமா ரீதியா வந்து இத கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அரசியல் ரீதியாகவும் போயிடுச்சு. இது மொழி சார்ந்த விவகாரம்ங்கிறது ஒரு ஒரு அங்க ஒரு சின்ன பாயிண்டோட நின்றுட்டு அதுல இருந்து இது மாறி வந்து வேற விவகாரமா போயிடுச்சு. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா தென்னிந்திய மொழிகளை பொறுத்த வரைக்கும் தமிழிலிருந்து வந்ததுதான் வந்து பல செய்திகள் பல வரலாற்று தரவுகள் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்தான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாமே இருக்கிற ஒற்றுமைகள் கடந்த ஒரு வார காலமாவே பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இது சார்ந்து பல தரவுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயமே வந்து அவங்க கேட்டிருக்க கேள்விகள் இந்த விவகாரங்களே இந்த கடந்த காலில இருந்தே பாத்தீங்கன்னா பல கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்பட்டு இருக்கு. பல ரசிகர்களும் பல ஆய்வாளர்களும் கூட பல விதமான கேள்விகளை வந்து நீதிமன்றம் கேட்டதுக்கு பதிலுக்கு அவங்களும் எழுப்பியிருக்காங்க. நீதிமன்றம் மூலமா நம்ம தனக்கு ஒரு ஒரு விடிவு கிடைக்கலாம் அப்படின்ட்டு கமல் தரப்பு நினைச்சிருந்திருப்பாங்க. பட் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி தான். அது கமல் அவர்கள் விட்ட அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து வருத்தம் தான் அவரு தெரிவிச்சிருக்காரு. அவரு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, நான் இந்த விவகாரத்தெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் தான் நான் இது மாதிரி பேசியிருக்கேன்னு வந்து கமல் சொல்லியிருந்தாரு. அதுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தாரு அவரு. பட் இப்போ இது முழுக்க முழுக்க அரசியலா மாறியதால இப்ப அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு பொறுமையா எடுத்துக்கலாம். பரவாயில்ல, என்ன ஒரு வாரம் தானே தள்ளி போனா பிரச்சனை இல்லை படத்துக்கு. ஏன்னா பல படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அட் அ டைம்ல முன்னெல்லாம் இப்பதான் பேன் இண்டியா ரிலீஸ்ன்னு இருக்கு. முன்னெல்லாம் தமிழ்ல வெளியாகிற ஒரு படம் வந்து தெலுங்குலயோ மற்ற மொழிகள்லயோ டப் பண்ணி வெளியாகும் போது அங்கெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு கூட வெளியிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம், கமலஹாசன், ஏஆர் ரகுமான், சிம்பு, த்ரிஷா அப்படின்னு ஒரு பெரிய காம்பினேஷன் இருக்கிறதுனால கர்நாடகால இதுக்கு தமிழ் படங்களுக்கு என்னைக்குமே கர்நாடகால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைஸ் வெர்சா கன்னட படங்களுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மார்க்கெட் கிடையாது. அதனாலதான் இந்த விவகாரம் ஏற்கனவே கன்னட திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல வருடங்களாவே அங்க வந்து எந்த விதமான டப்பிங் படங்களும் ரிலீஸ் பண்ண அவங்க விட்டது இல்லை. அதை பத்தி நம்ம பேசணும்னு ஆரம்பிச்சோம்னா பல விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கும். அது திரும்பவும் ஒரு சர்ச்சையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிக்கலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீப காலமா சில வருடங்களா தான் கன்னடத்திலேயே வந்து மற்ற மொழி படங்கள் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு படங்களோ ஹிந்தி படங்களோ தமிழ் படங்களோ. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வந்து இதை அனுமதித்ததே கிடையாது. இப்பதான் வந்து பேன் இண்டியான்னு சொல்லிட்டு கன்னடத்தையும் சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த 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 விவகாரம் பொறுத்த வரைக்கும்
ஒரு வாரம் கழிச்சு இதுக்குள்ளேயே எல்லாமே கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. கமல் மன்னிப்பு கேட்பாரான்னு சொல்லிட்டு. கமல் இப்போ இந்த படத்துக்காக அவரு மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சீங்களேன், அவரு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் இருக்கிறாரு. விரைவில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாவும் ஆக போறாரு. அவருடைய அரசியல் பாதைக்கும் இது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை நோக்கி கிண்டலாவும் கேலியாவும் பேசக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். வெற்றி அவர்களே, இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு ஓடிடி தளங்கள் வந்துருச்சு. அதே போல படங்கள் எந்த நாட்டுல வெளியானாலும் அடுத்த நிமிடமே இணையத்துல தான் எளிமையா கிடைக்குது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து இது போன்ற ஒரு விஷயத்துல அவருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், நிதி ஆதாரங்கள் லாபத்திலேயா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவருக்கு மட்டும் இல்லை, அவரை நம்பி படத்தை வாங்கிய விநியோகஸ்தருக்கும் இதுல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் கூட பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, நீதிபதி ரெண்டு விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தாரு. ஒண்ணு, உங்களுடைய ஈகோ உங்களை தடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ரெண்டாவது, இதே நிதி விவகாரத்தை அவர் நீதிபதியே கேள்வி எழுப்பியிருந்தார். 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுத்திருக்கீங்க, அதுல லாபத்தை பார்க்க வேண்டாமா, உங்களின் படம் வெற்றி பெற வேண்டாமா என்ற கேள்வியெல்லாம் கூட கருத்தா தெரிவிச்சிருந்தாரு. சோ இது மாதிரி படத்துடைய லாபம், அதனுடைய வசூல் இதெல்லாம் பாதிக்காதா? இல்ல கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு அவரும் அவருடைய நிறுவனமும் இதுல ஒரு தயாரிப்பாளர் தான் பங்கேற்று இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அவரே வந்து வேண்டாம், எனக்கு இதுல வரக்கூடிய வருவாய் கூட எனக்கு வேண்டான்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மன்னிப்பா இல்ல வியாபாரமா அப்படிங்கிற ரெண்டு கேள்விதான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுது. உங்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம ஒரு விஷயம், இப்ப அவர் ஒரு விஷயம் பேசிட்டாரு, அவர் பேசியது சரியா இல்லையா அப்படிங்கிற போது எதிர்காலத்துல அவர் பேசக்கூடிய பல வார்த்தைகளுக்கும் அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் இல்லையா? அவர் சொல்லிட்டாரு, ஒரு தரவை அவர் சொல்லிட்டாரு, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிறத அவர் வந்து அவர் சொன்ன விதம், வார்த்தைகள் பின்னாடி அவர் என்ன பேசினாலுமே அது விமர்சனத்துக்குள்ளாகும் இல்ல. இப்ப அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா அவர் அதை தானே மெயினா பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் உங்களுக்கு. சினிமாங்கிறது என்ன, உங்களுக்கு அதிகபட்சம் இப்ப பாத்தீங்கன்னா வந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு 10 கோடியில இருந்து 15 கோடி வரைக்கும் தான் கர்நாடகால வந்து இதனோட ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கிறது தான் நான் தகவல் வந்து படிச்சேன். சோ இது மேற்கொண்டு இன்னும் ஒரு 10 கோடி, ஒரு மொத்தத்துல ஒரு 25 கோடி வருவாய் வரும்னு வச்சீங்களேன். அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல பரவாயில்ல, நான் டைரக்டா ஓடிடி கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லலாம். ஏன்னா கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் அவருக்கு வந்து விஸ்வரூபம் படம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது கூட நான் தியேட்டர்லயே படத்தை ரிலீஸ் பண்ணல, நான் டைரக்டா வந்து டிடிஹெச்ல படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு கூட அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அவரு. இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அவருடைய படங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதை எதிர்த்து என்ன பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு அனுபவங்களை கொடுத்திருக்கு. இதே விஷயம் தான் அவர் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புலயும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவரு இந்த படம் வந்து இப்ப என்னன்னா, இதுல சிவராஜ்குமாரியும் உள்ள வந்துட்டாரு, இந்த விவகாரத்துல சர்ச்சையில வந்துட்டாருன்னு போது அவர் அதையும் பார்க்கணும். யாருக்குரிய சொல்ல போனா நம்ம பழமொழி தான் சொல்லுவோம், முள்மேல விழுந்த சேலம் மாதிரி தான் இந்த விவகாரத்தை வந்து அவங்க அணுக வேண்டிய சூழல்ல இருக்கும். இவங்க வேண்டாம், எங்களுக்கு பரவாயில்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுத்துடுறோம், நான் வந்து மன்னிப்பு கேட்கல, பரவாயில்ல, இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு காலம் இதற்கு பதில் சொல்லும், இளம் காலம் போக போக இந்த காயத்தை ஆத்திரன் கூட முடிவெடுத்துட்டு போலாமே, அது அவரோட உரிமை தானே. இது நீங்க இதுல இண்டஸ்ட்ரி சார்ந்துங்கிற விஷயம் யாருமே வரப்போறது கிடையாது, எந்த ஒரு சங்கமும். ஏன்னா அவருடைய 50 வருட கால நண்பர் ரஜினிகாந்த், இப்போ கர்நாடகை சேர்ந்த ரஜினிகாந்த் ஏன் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு கூட சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு பேர் வந்து ரஜினி கமலையும் ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ரஜினிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கமலஹாசன் குரல் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்ப கமலஹாசனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரஜினிகாந்த் குரல் கொடுக்கலாமே, அவரும் உட்காந்து இதுல வந்து பேசலாமே, அவருக்கும் மணிரத்னம் தெரியாதா, இல்ல அங்க இருக்கவங்களுக்கு தெரியாதா, எல்லாருமே தெரியுமே, அவங்க அது மாதிரி பேசியிருக்கலாமேன்னு கூட ரஜினிகாந்தை நோக்கியும் சில கேள்விகள் எழுப்பப்படுது. இங்க ஒற்றுமையா இருந்து பேசினாங்கன்னு வச்சீங்களேன், பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துல கமலஹாசனை இங்க இருக்கிற தமிழ் திரையுலகமே, நடிகர் சங்கம் தவிர்த்து மீதி பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்து விட்டுட்டதா தான் நான் நினைக்கிறேன்.